அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆன்லைன் ரிலேட்டான வீடியோஸ் நம்ம சேனல் மேக் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ டெலகிராமில் வந்து எப்படி வந்து குரூப்பை வந்து கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிங்க. டெலகிராம் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் நேமு இதெல்லாம் காட்டும். ஸோ இதில் வந்து நியூ குரூப்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அது வரைக்கும் பாருங்கள். இந்த நியூ குரூப்பை டச் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து இந்தமாரி இன்டர்ஃபேஸ் வரும். இப்போ நம்ம இதில் வந்து யார் ஆட் பண்ணணுன்றதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று கொடுக்குறோம். இப்படி கொடுத்துட்டோம்னா ஸோ இங்கே கிரேட் கொடுத்துரும். இதில் வந்து என்ன கொடுக்குறோம்னா நம்மளுக்கு வந்து குரூப்போட நேம் வந்து காட்டும். ஓகேவா, ஸோ குரூப்போட நேம் வந்து நம்ம காட்டும் போது என்னென்னா, இந்த குரூப்போட நேமில் இப்போ வந்து எஸ்பிஓவில் வந்து சொல்லியிருக்காங்க எல்லோரும் ஒரு குரூப்பை வந்து கிரியேட் பண்ணணுன்ட்டு. ஓகேவா, ஸோ அந்த குரூப்புக்கு நேம் என்ன இருக்கணும்னா, நம்மளுடைய நேமு, நம்மளுடைய ஸ்டாஃப் ஐடி, நம்மளுடைய கோட் நம்பர், சென்னையோட போஸ்டல் அட்ரஸ். ஓகேவா, ஸோ அதுதான் இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ இது என்டர் த கோட் நம்பருக்கு வந்து நம்ம அதை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்டர் த நேமில் வந்து இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுமாரி கொடுக்கணும். இப்போ நீங்கள் நேமு, ஸ்டாஃப் ஐடி கொடுத்தாச்சு. சென்னை 126ன்னு கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன கொடுக்கணுமோ, உங்களோட போஸ்டல் ஐடி என்னவோ அதுதான் கொடுக்கணும். நான் கொடுக்கணுன்ட்டு கொடுக்கக்கூடாது. வேறு இது எல்லாமே வேறு எக்ஸாம்பிள் ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுறது அப்படி தான் கொடுத்துருக்கோம். இது கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். இந்த பாருங்கள், கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா, மெம்பர்ஸ் வந்து 2 ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஆட் த மெம்பர் கொடுத்தோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆட் த மெம்பர்ஸ். இதேமாரி நம்ம காண்டாக்டில் வந்துடும். ஓகேவா, இந்த காண்டாக்டில் வரும்போது யார் உங்களுடைய டவுன்லோடில் யார் இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய நீங்கள் ஒரு ஆளை ஜாயின் பண்ணியிருக்கலாம், இல்லை 2 பேர் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய டவுன்லைன்ஸ் யார் இருக்காங்களோ அவங்கள வந்து கம்பல்சரி இதில் ஆட் பண்ணணும். ஸோ குரூப்பை கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஆட் மெம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யார் இருக்காங்களோ நீங்கள் வந்து உங்களோட டவுன்லைனில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ தென் இதில் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து இந்த குரூப்பை பற்றி வேறு இதில் வந்து 2 lakhs மெம்பர் தான் ஆட் பண்ண முடியும். ஓகேவா, இதில் வந்து கொடுத்துருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த அட்மின் வந்து நம்ம டேரெக்டாக யார் அட்மின் ஆக்கணுமோ ஆக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டச் பண்ணுறோம். இப்படி குரூப் உள்ள டச் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த குரூப்பை வந்து இன்ஃபர்மேஷன் இந்த போகுது பாருங்கள். நம்மளுடைய நேம் வந்துடுச்சு. ஸோ என்னுடைய நேம் வந்துடுச்சு. ஸ்டாஃப் ஐடியும் அப்படி ஷோ ஆகுது. அப்படியே போயிட்டே இருக்க பாருங்கள். சென்னை என்னவோ நம்மளுக்கு வந்து சென்னையும் ஷோ ஆகுது. ஸோ இதில் வந்து என்னென்னா, சேஃப் அண்ட் செக்யூரிட்டி வந்து இப்போ சப்போஸ் குரூப்பை வந்து நீங்கள் தப்பாக வந்து கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது இங்கே டிலீட் அண்ட் லீவ் குரூப் கொடுத்தீங்கன்னா இது வந்து டிலீட் ஆகிடும். ஓகேவா, ஸோ இதில் வந்து வீடியோஸ் கால்ஸும் பார்க்கலாம். நம்ம மெம்பர்ஸை வந்து சர்ச் பண்ணணும்னா சர்ச் பண்ணிக்கலாம். யார் இருக்காங்க டக்குன்னு மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து நம்ம குரூப் லிங்க்கு வந்து எப்படி இருக்குதுன்னு டச் பண்ணோம்னா ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாரிலாம் காட்டும். ஓகேவா, ஸோ இதில் வந்து ஆட் நம்பர் கொடுக்கலாம். மேபி நீங்கள் தப்பாக எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது எடிட்டும் மறுபடியும் பண்ணிக்கலாம். இந்த குரூப் கிரியேட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மெம்பர்ஸாக நீங்கள் வந்து ஆட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து என்ன ரியாக்ஷன்ஸ், ஓகேவா, இந்த ரியாக்ஷன்ஸ் என்னென்னா லைக் பண்ணுறது, டிஸ்லைக் பண்ணுறது, இந்த ஆர்ட் கொடுக்குறது, இந்த ஃப்ளவர்ஸ் கொடுக்குறது. ஸோ இந்தமாரிலாம் வந்து ஆல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களை குரூப்பில் இதெல்லாம் வேண்டாம், நோ ரியாக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களால் யாருமே நீங்கள் கொடுக்குற மெசேஜுக்கு வந்து கமெண்டே பண்ண முடியாது. ஓகேங்களா, சம் ரியாக்ஷன்ஸ் வந்தால் இது வந்து கொடுத்துட்டிங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து தம்ஸ் அப்பு, ஸோ ஒரு ரெட் ஹார்ட்டு, ஃபயரு, ஸ்மைலிங் ஃபேஸு, ஸோ இதை வேண்டி தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். இதில் வந்து நம்ம செட்டிங்ஸில் வந்து பண்ணிக்கலாம். சில வந்து டிஸ்லைக் எல்லாம் பண்ண வேணாம், இல்லை வந்து பேட் கமெண்ட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்தமாரி இருக்கவங்களுக்கு நீங்கள் இந்தமாரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். சம் ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஆல் ரியாக்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரும். இப்போ பாருங்கள், இதில் வந்து தம்ஸ் அப்போ கொடுக்கலாம், நம்ம வந்து அப்போ கொடுத்துருக்கோம், டவுனும் கொடுத்துருக்கோம். இது வந்து எனபிள் ஆகிருக்கு. ஒன்லி டியூஸ் த ரியாக்ஷன்ஸ். இதில் வந்து எல்லோரும் ஆன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்தமாரி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி வந்து ஈஸியாக வந்து குரூப்பை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எது வேணுன்ற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் தான் எல்லாமே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீங்கள் எது யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து என்ன பார்த்தோம்னா, இதில் வந்து ப்ரைவேட்னா குரூப் டைப் வந்து ப்ரைவேட்னா கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து பப்ளிக்காக வேணும்னா பப்ளிக் பண்ணிக்கலாம், ப்ரைவேட்டாக வேணும்னு ப்ரைவேட்டும் பண்ணிக்கலாம், பப்ளிக்கும் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இப்போ நம்ம ஜஸ்ட் நம்ம குரூப்பு தான், இது எல்லாமே டெமோ தான். ஓகேவா, இந்த ஃபியூச்சரில் நம்ம ஒன்று என்னென்ன எடிட் பண்ணணுமோ சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெம்பர்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தான் இப்போ இது வந்து ஓனர்ஸ்னு காட்டும். நம்ம யார் குரூப் ரெடி பண்ணுறோமோ ஓனர்ஸ் தான் காட்டும். இப்போ நானே வந்து பாருங்கள், ப்ரொஃபைல் நேமில் இருக்கிற மாதிரி நான் கொடுக்கல, மணி தான் கொடுத்துருக்கேன். ஃபுல் நேம் வந்து நான் எடிட் பண்ணணும். ஸோ இது வந்து டெமோ கோர்ஸ்னு பண்ணுறது. ஸோ அடுத்த அட்மின் இப்போ நம்ம ஒரு ஆள் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் தான் பண்ணியிருக்கோம். இதில் யாராவது நீங்கள் அட்மின் கொடுக்கணும் அப்படி டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அட்மினும் கொடுத்துக்கலாம். இங்கே லாஸ்ட்டில் டிக் இருக்குது பார்த்தீங்கன்னா, டிக் கொடுத்தீங்கன்னா அட்மின் கொடுக்கலாம். இது அட்மின் கொடுக்காது உங்களோட விருப்பம் தான். ஸோ இந்தமாரி வந்து நிறைய செட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ பர்மிஷன்ஸ் இருக்குது. இது வந்து இன்வென்ட் லிங்க், இந்த லிங்க்கை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். அது பாருங்கள், காப்பின்னு இருக்குது. இந்த காப்பி பண்ணி உங்களோட டவுன்லைனில் வந்து நீங்கள் வந்து அனுப்பிச்சி விட்டு இல்லை குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் சொன்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு வந்து நீங்களே ஆட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து கரெக்டாகவே இருக்கும். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.